தமிழ் பாட்டி ஔவையார் முருகப்பெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு மகத்தான புலவர். ஒரு நாள் கடும் வெயிலில் நீண்ட பயணத்தால் களைப்புடன் மதுரை நோக்கி நடைபயணம் செய்து கொண்டிருந்தார் ஔவையார். ஔவையாரின் நிலையை உணர்ந்த முருகப்பெருமான் ஒரு எளிய மாட்டுக்காரர் சிறுவனாக வேடமணிந்து வழியோரம் இருந்த நாவல் மரத்தின் கிளையில் அமர்ந்தார். களைப்புற்ற ஔவையார் அந்த நாவல் மரத்தின் கீழ் வந்து அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்தார். அப்போது மரத்தின் மேலிருந்து ஒரு இனிய குரல் கேட்டது. பாட்டி, நீங்கள் மிகவும் களைப்படைந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. களைப்பை போக்க நாவல் பழம் வேண்டுமா? மகிழ்ச்சியுடன் ஔவையார் பதிலளித்தார். வேண்டும் மகனே. உடனே அந்த சிறுவன் கேட்டான், பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? சற்றே குழம்பிய ஔவையார், சுட்ட பழம்தான் கொடு என்றார். அடுத்த நொடியே சிறுவன் நாவல் மரக்கிளையை உலுக்கினார். பழங்கள் மண்ணில் விழுந்தன. ஔவையார் பழங்களை எடுத்தார். மண்ணை அகற்ற வாயால் ஊதினார். அதை பார்த்த சிறுவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், பாட்டி, பழம் மிகவும் சூடாக இருக்கிறதே, ஆறிய பிறகு சாப்பிடுங்கள். அந்த வார்த்தைகளில் மறைந்திருந்த ஞானத்தை உணர்ந்த ஔவையார் திகைத்து நின்றார். நீ யார் என்று கேட்டார். அந்த நொடியிலே சிறுவன் முருகப்பெருமானாகத் தோன்றி ஔவையாருக்கு அருள்பாலித்தார். முருகப்பெருமான் கூறினார், உயிர்களின் மீது உலகப் பற்று என்னும் மண் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. அதை அகற்ற வெறும் கல்வி மட்டும் போதாது, இறைவனை அறியும் மெய்யறிவே தேவை. இந்த திருவிளையாடலின் மூலம் முருகப்பெருமான் உலகிற்கு ஒரு பேருண்மையை உணர்த்தினார். இந்த இடம் பழமுதிர் சோலை முருகன் திருத்தலமாக விளங்குகிறது.